அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க தனிப்பெரும் கருணை வடிவான அருட்பெருஞ்சோதியை ஆண்டவரை வணங்கி இந்த பதிவினை தொடங்குகிறேன். 11 சித்தர்களில் யார் யார் 18 பேர் என்ற ஒரு பட்டியலிலே தமிழ் அறிஞர்கள், தமிழ் வரலாறு எழுதுகின்ற அறிஞர்கள், தமிழ் மொழி வரலாறு எழுதுகின்ற அறிஞர்கள், தமிழ் இலக்கிய வரலாறு எழுதுகின்ற அறிஞர்கள் மத்தியிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. என்னுடைய புத்தகத்திலேயே 10 வேறுபட்ட பட்டியலை தருகிறேன். என்றாலும் கூட என்னுடைய கணக்குப்படி இன்றைய தலைப்புக்குரிய சித்தர் கோரக்கர் என்பதை எடுத்துக்கொள்கிறேன். 18 பேரிலே ஜீவசமாதியை நான் சுற்றி வருகிற பொழுது எனக்கு நானே முடிவு செய்து கொண்டு, இந்த பிரபஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த இடம்தான் இவர்களுக்கு உரியது என்று என்னுடைய அறிவிற்கு எட்டிய, என்னுடைய மனத்திற்கு எட்டிய, என்னை வழிகாட்டிய அந்த இடங்களுக்கு சென்று சுற்றி வருகிற பொழுது கோரக்கர் சமாதி, ஜீவசமாதி என்று நாகப்பட்டினத்திலே இருக்கின்ற ஒரு இடத்தை தேர்ந்து எடுத்து அங்கு சென்றேன். 18 பேரிலே மிக வளமையான ஒரு ஜீவசமாதியாக காணப்படுவது இன்றைய நிலையில் நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற அந்த கோரக்கர் சமாதி தான். அந்த சமாதியில் முழுமையாக தங்க முலாம் பூசப்பட்ட தங்க தகடுகளால் ஆன ஜீவசமாதியாக, மிக வளமையான ஒன்றாக, மிக பலர் வந்து போகின்ற ஒரு இடமாக நான் அறிகின்றேன். ஆகவே இந்த ஜீவசமாதிகளை பற்றிய இந்த தொடரில் கோரக்கரை நான் முதலிலே தேர்வு செய்கிறேன். அந்த பெயர் ஆராய்ச்சி. பொதுவாக சித்தர்களுடைய காலத்தை கணிக்கிற பொழுது கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை, மிக அண்மை காலம் வரையாக அறிஞர்கள் கொண்டு போகிறார்கள். உதாரணத்திற்கு டாக்டர் கால்டுவெல் அவர்களும், அதற்கு பிறகு MS பூர்ணலிங்கம் பிள்ளை, இவர்களெல்லாம் 17ஆம் நூற்றாண்டு என்று கணிக்கிறார்கள். அந்த 17ஆம் நூற்றாண்டு வரை அவர்கள் கொண்டு வருவதற்கு காரணம் சித்தர்கள் பாடல்களிலே காணப்படுகின்ற அண்மைக்கால சொற்கள். மிக அண்மைக்கால சொற்கள் எல்லாம் சித்தர்கள் பாடலிலே காணப்படுகின்றன. அவற்றை வைத்துக்கொண்டு அவருடைய காலத்தை கணிக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே அவர்கள் கையிலே பேனாவை வைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு பாடல்களை எழுதலை. ராமலிங்க சுவாமிகள் கூட அவராக எழுதிய சில பாடல்களை தவிர மற்றவர்களெல்லாம் அக்கம் பக்கத்திலே இருந்த அடியார்கள் எழுதுகின்ற பாடலைத்தான் தொகுத்து வெளியிட்டார்கள். வள்ளலார் கூட அவர் நான் பாடுகின்ற பாடல் அல்ல, என்னுள்ளே இருந்து இறைவன் பாடுவித்த அந்த பாடல்கள்லாம் எனக்கு உரிமையானவை அல்ல என்று பதிப்பிப்பதற்கு மறுப்பு தெரிவித்தார். தொழூர் வேலாயுத முதலியார், இருக்கும் முதலியார் போன்றவர்களெல்லாம், ரத்தன முதலியார் போன்றவர்களெல்லாம் அதை பதிப்பிக்க வேண்டும் என்று சொல்ல காலத்திலே எனக்கு உரிமை இல்லை, பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன் என்று பதிலளித்தாராம். ஆகவே அவர்கள் எழுத வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுதியதல்ல, யாரோ சொல்லி யாரோ கேள்விப்பட்டு செவிவழி செய்தியாக காலம் தோறும் வந்த அந்த சொற்கள், வாழ்கின்றவர்கள் வாயிலே வந்த சொற்கள் வைத்து கொண்டு அவருடைய காலத்தை கணிப்பது என்பது மிக அரிது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இழந்த அந்த லெமூரியா கண்டத்திலே தோன்றியதாக கருதப்படுகின்ற சித்தர்கள் தலைவனாகிய சிவன் காலம் தொட்டு அவருக்கு பின்னாலே வந்த சித்தர்கள் காலத்திலே தான், அந்த மிகத்தொன்மையான காலத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடும் என்பது இந்த புரட்சிகரமான சிந்தனைகளுக்கு உரிய பாடல்கள் வாயிலாக அறியலாம். ஆக அந்த வகையிலே சித்தர்கள் காலத்தை கணிந்து கரித்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்பது ஒரு கருத்து. ஆகவே கோரக்கர் காலத்தை சொல்ல முடியாது, வரையறை சொல்லுவது என்பது மிக அரிது.
சில இடங்களிலே அவை இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் சொல்லப்படுகின்றன. அத்தனையும் ஒரு கற்பனைதான் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்து இந்த கோரக்கர் என்ற சொல் ஆராய்ச்சி. கோர் அப்படின்னா அஞ்ஞானம்னு அர்த்தம். இதை நாம் வழக்கமாக பயன்படுத்துகின்ற அந்த ஆனந்தவடன் அகராதியிலே இருந்து எடுக்கப்பட்ட சொல். 1065வது பக்கத்திலே அதனை பார்க்கலாம். கோர் என்ற சொல்லுக்கு அஞ்ஞானம் என்பது பொருள். கோரக்கர் அப்படின்னா கோர் கண் என அதை பிரிக்கலாம். கோர்னா அஞ்ஞானம், ஆனா இல்லைன்னு அர்த்தம். நியாயம், ஞானம், ஞானம் இல்லை, நியாயம் இல்லை. அதே மாதிரி சுரம், அவசுரம், என்று செய்கிறது என்றாலும் அதுவும் நெகட்டிவ் தான். அதே மாதிரி சுத்தம், சுத்தம், அசுத்தம். ஆகவே இந்த என்பது இல்லை என்கின்ற பொருள் தருகிறது. அடுத்தது அப்படின்னா உறுதியாக அர்த்தம். இதை நான் அடுத்த பகுதியில விளக்குறேன்.